Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த क्वेश्चन பேப்பரோட சம்ஸ் எல்லாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த क्वेश्चन பேப்பர்ல இருந்து சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இதில் 1 மார்க் கீ ஆன்சர் வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு 1 மார்க் கீ ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 12 சரிங்களா, செக் பண்ணிக்கோங்க. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அண்ட் தென் தேர்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 11 ஆன்சர். ஃபோர்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டுத்தொடரோட வரிசை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஒரு கூட்டுத்தொடர் வரிசைகை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இங்கிலீஷில் ஆப்ஷன் பி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5th 1 மார்க் பார்க்கலாம். ஸோ 5th வந்து பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்போ 5th 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 9y/7 9y/7 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாட்டின் வரைபடம் வரைக எப்படி இருக்கும். இருபடி சமன்பாட்டுடைய வரைபடம்னு கேட்டிங்கன்னா அது எப்போவுமே எப்படி இருக்குன்னா பரவளையம். ஆப்ஷன் சி பரவளையம், சி பேரலோப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 7 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ 7th கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 1 மார்க் வந்து பார்க்கலாம். வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும், தொடு புள்ளின்னு வந்து சொல்லுவோம். ஆப்ஷன் பி பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். 9th எக்ஸச்சுக்கு செங்குத்தாக உள்ள நேர்கோட்டின் சாய்வு வந்து எப்படி இருக்கும். ஸோ சாய்வு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9th. ஸோ இந்த 9th பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஃபினிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சரு. அதே மாதிரி 10 பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர் வரும். 10க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3/2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11வது வினா. ஆரம் 5 சென்டிமீட்டர், சாய் சதுரம் 13 சென்டிமீட்டருடைய நேர்வட்ட கூம்பின் உயரம் வந்து எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும், ஆப்ஷன் ஏ 12 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி சமமான விட்டம் மற்றும் உயரத்தை உடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோலத்தின் அளவுகளுடைய விகிதம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 3:1:1:2. ஆப்ஷன் டி 3:1:2 இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். 13 பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். 13 பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆ 37. 14 பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ 23/6. ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் 1 by 1 பார்க்கலாம். மேலே பார்த்த கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. அந்த கீ ஆன்சர் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் ஒரு டைம் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களோட மேக்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஏவேனும் 10 வினாக்களுக்கு விடையிலி வினா எண் 28 வந்து கம்பல்சரி 10x2 20. ஸோ கம்பல்சரி சம்மும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபை இருக்கு. பின்வரும் இருமடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையினை காண்க. படத்தில் ஏடி என்பது இருசம வெட்டியாகும். இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இரு கோலங்களுடைய ஆரங்கள் 4:7 எனில் அவற்றின் கன அளவு விகிதம் காண்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 28 சம் வந்து கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ் சம் பொறுத்த வரைக்கும் 10 வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த 10ல் 42 கம்பல்சரி வரும். 42 சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5+55+55 தொடர் வரிசையின் எண் உறுப்புகளுடைய கூடுதல் காண்க ஒரு முக்கியமான சம்மு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பருடைய சம்ஸ் எல்லாம் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தியரம் பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் பைசெக்டர் தியரம், கோண இருசம வெட்டி தியரம், பிதாகரஸ் தியரம் இதெல்லாம் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் கணக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜாமெட்ரி வந்து உங்களுக்கு இருக்குது. 4 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியினை குறிக்கிறது. அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடு வரைக. கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. y = x² - 5x - 6 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² - 5x + 14 = 0 சமன்பாட்டை தீர்க்கவும். இது ஒரு முக்கியம். ஸோ மேலே பார்த்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர், அதாவது இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது தமிழ் மீடியம் கீ ஆன்சரு. ஸோ நான் சொன்ன 1 மார்க்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதிலேருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். 1 மார்க் ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 மார்க் ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குது. ஸோ என்னென்ன கீ பாயிண்ட் என்னென்ன ஸ்டெப்புக்கு வந்து மார்க் கொடுக்கணும்னு சொல்லி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ கீ ஆன்சர் தான் இது.
ஸோ அதில் இருக்கிற கீ ஆன்சர்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கீ ஆன்சர்லாம் ஒரு டைம் நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டு இம்பார்ட்டன்ட் கீ ஸ்டெப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்டெப்புக்கு எங்கெங்கே ஒரு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த கீ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜாமெண்ட்ரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராஃபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கீ ஆன்சர், தமிழ் மீடியம் கீ ஆன்சர் இது. ஸோ இந்த கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. இப்போ ஜாமெட்ரிக்கெலாம் ஃபஸ்ட்டு உதவிப்படுறதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. முதல் வட்டம் வரைதல் 2 மார்க்கு, இரண்டாம் வட்டம் வரைதல் 3 மார்க்கு, தொடுகோடு வரைதல் 2 மார்க்கு. அதே மாதிரி கிராஃபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கீ ஆன்சரு. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் எடுத்தனாலே 1 மார்க் கண்டிப்பாக கொடுக்கணும். அளவு திட்டத்துக்கு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் நடக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.